தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக முன்னிலை பெற்றது, காங்கிரஸுக்கு பலத்த அடி. பாஜக முன்னிலை பெற்றது, காங்கிரஸுக்கு பலத்த அடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. உள்ளாட்சி தேர்தலில் பாஜக அநேக தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. 15 மாநகராட்சிகளில் பாஜக முன்னிலையில் உள்ளது. காங்கிரஸ் ஒரு மாநகராட்சியில் கூட முன்னிலையில் இல்லை. காங்கிரஸ் அங்கு ஏறத்தாழ 25 ஆண்டு காலமாக ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது. காங்கிரஸ் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாகிவிட்டது. தற்பொழுது அங்கு பாஜக கோலோச்சுகின்றது. பாஜகவை வீழ்த்த காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல கட்சிகள் இணைந்து போராடினாலும் பாஜகவை வீழ்த்த முடியவில்லை. தற்பொழுது உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் கூட காங்கிரஸ் பாஜகவை வீழ்த்த முடியவில்லை. பாஜக முன்னிலை பெற்றுள்ளது. சமீப காலமாக வட மாநிலங்கள் அனைத்திலும் பாஜக முன்னிலைக்கு வந்துள்ளது. காங்கிரஸ் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக தேய்ந்து போனது. காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் வயதானவராக உள்ளார். அவரால் கட்சியை நடத்த முடியவில்லை. நேரு குடும்பத்தை சார்ந்தவர்களும் காங்கிரஸ் வளர்ச்சியில் அக்கறை கொள்ளவில்லை. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி ஆகியோர் அரண்மனைக்குள் இருந்து கொண்டு அரசியல் செய்கின்றனர், மக்களை சந்திக்கவில்லை. தற்பொழுது வட மாநிலங்களிலெல்லாம் காங்கிரஸ் காலியாகிவிட்டது என்று சொல்லலாம். தற்பொழுது குஜராத்தில் பாஜக முன்னிலை பெற்றுள்ளது, காங்கிரஸ் பின்தங்கியுள்ளது.